மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தளத்தில் 1200 ஆண்டுகள் பழமையான முதல் குடவரை கோவில் நம்ம விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி பக்கத்தில் மூவரை வென்றனுக்கு தாங்க போய் பார்க்க போகிறோம். பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. பேர் மட்டும் இல்லைங்க, பேருக்கு பின்னாடி இருக்க மன்னர் கதை ஒன்று இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? இந்த மூவரை வென்றான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் அழகாபுரி மூவரை வென்றான் வழியில் வரக்கூடிய இந்த மூவரை வென்றான் மலை கொழுந்தீஸ்வரர் கோயில் தான். இந்த பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, மூவரை வென்றான். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. 18ஆம் நூற்றாண்டில் வீரமன்னர் அப்படின்னு ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அது போக நத்தம்பட்டி ஜமீன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. நத்தம்பட்டி ஜமீன் பெரிய ஆளு. வீரமன்னன் அவரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். நத்தம்பட்டி ஜமீனுக்கு கன்னிமலை அப்படின்ற ஒரு கண்மாய் இருந்திருக்கு. அந்த கம்மாய் 3 கிராமங்களுக்கு சொந்தமானது. அந்த கம்மாயை நம்ம வீரமன்னன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊருக்கு வேணும் அப்படின்றத கால்வாயை வெட்டி விடுறாரு. அதனால கோவமான நத்தம்பட்டி ஜமீன், நீ எங்கள் ஊர் தண்ணி இப்படி பண்ணிட்ட, உன் மேலே போர் தொடுக்க போகிறேன், உன் ஊரை சேர்ந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அதுக்கு நத்தம்பட்டி ஜமீன் கூட சாப்டூர் ஜமீனையும் தேவதான ஜமீனையும் அவரை வீழ்த்தினா உங்களுக்கு அந்த நாட்டை தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி அப்படின்னு வராங்க. 3 பேர் சேர்ந்து போர் தொடுக்க போகிறோன்னு சொல்லும்போது ஒரு நாளை குறிக்கலான்னு பேசுகிறாங்க. அப்போது வீரமன்னன் அவரோட புத்தியை யூஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, நீங்கள் 3 பேர் வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் என்னைக்குன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு நான் வரேன். ஆனால் இந்த போர் 3 நாளிகையில் முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாளிகையா அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் ஒத்துக்கிறாங்க. போர் தொடுக்குது. அந்த டைம் மழை காலம் வேற. நம்ம வீரமன்ன ஜமீன் என்ன பண்ணுறாருனா கம்மாயை திறந்து விட்டுறாரு வெள்ளப்பெருக்கு. அவங்களால போர் தொடுத்து வர முடியாது. ஒரே ஒரு பாதை வழி வரணும், சுற்றி வரணும். அவங்க வேகமாக வந்து வீரமன்னரை கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா இலை செடி கொடி எல்லாத்தையும் போட்டு தீயை மூட்டி விட்டு அந்த பக்கமும் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த பண்ணதுனால வீரமன்னர் ஜெயிச்சிடறாரு. நத்தம்பட்டி ஜமீன், சாப்டூர் ஜமீன், தேவதான ஜமீன் இவங்க 3 பேரும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இதனால தான் மூவரை வென்ற ஜமீன் வீரமன்னன் அப்படின்ற பேரை தான் மூவரை வென்றான் அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த மலைக்கோவில் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த போர் தொடுத்து வந்த மலையும் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மலையில தான் மலை கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு குடவரை கோயிலை செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலை பாண்டியர் காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு கோவில். தாய் பாறையால் செதுக்கப்பட்டு மூலவர் ஆவுடை வந்து சதுரமாக இருக்கு. இந்த கோயிலில் வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகனும் இருப்பாங்க. இவங்க என்ன ஸ்பெஷல்னா, விநாயகருக்கும் சரி முருகனுக்கும் சரி 4 கைகள் இருக்கும். பக்கத்தில் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி நடராஜர் இருப்பாங்க. அந்த சிலையோட நுணுக்கங்களே சொல்லிடும் இது ரொம்ப பழமையான கற்கள் அப்படின்னு. குறிப்பாக பாண்டியவர்கள் காலத்தில் தான் இந்த மூலவரை செதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பல்லவர் காலத்தில் வந்து இதை மேம்படுத்தியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் உங்களுக்கு வலது பக்கம் சின்னதாக விநாயகர் இருப்பாங்க, இந்த பக்கம் முருகன் இருப்பாங்க. அடுத்ததாக நந்தீஸ்வரர். சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி நந்தியோட அனுமதி இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே மலை கொழுந்தீஸ்வரர் கோயிலில் நந்திக்கு ஒவ்வொரு மாத பிரதேசம் அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூஜையும் நடைபெறுங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமர குருபர சுவாமிகள் அப்படின்றவரோட ஜீவசமாதியும் இங்கே இருக்குங்க. இங்கே முதல்ல இந்த மலையை சுற்றி வர்றதுக்கு கிரிவலம் போடுறதுக்கு வழியே இல்லை. இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மக்கள் கிரிவலம் சுற்றி வருவாங்க. முக்கியமான விஷயம், இங்கே தினமும் அன்னதானம் வழங்கப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் நீங்கள் நத்தம்பட்டியில் இறங்கினாலும் சரி, அழகாபுரியில் இறங்கினாலும் சரி, அங்கேருந்து மூவரை வென்றான் மலை கொழுந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரீங்கன்னா ஆயர் தர்மம் அப்படின்ற பேருந்தில் ஏறினீங்கன்னா மலை கொழுந்தீஸ்வரர் கோவில், சீல்நாய்க்கம்பட்டி, காடநேரி அப்படின்னு சொன்னாலும் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, மாற்றத்தை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும்.
நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறத விட சிவன் நினைத்தால் மட்டும்தான் நம்மளால் கோயிலுக்கு போக முடியும். இங்கே இருக்க சிவனை வழிபட அர்ஜுனன் வில் ஏய்ந்த அம்பு இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அம்பு ஏய்ந்ததால தான் இங்கே தண்ணி எங்கிறதுனே வருதுன்னு தெரியாமல் ஒரு ஊற்று வற்றாத ஊற்றா இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. அடுத்து மரகதவள்ளி அம்மையார் இங்கே இருக்காங்க. இவங்க வேண்டிய வரத்தை கொடுக்குற அம்மையாராகவே இருக்காங்க. இங்கே இரவு பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பள்ளியறை பூஜை பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ஸ்பெஷல். கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நந்திக்கு பால் அபிஷேகம் 3 மாதம் தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பேர் கிடைக்கிது அப்படின்றது சொல்லப்படுது. இங்கே நவக்கிரகங்களும் இருக்குது. இங்கே கால பைரவர் ஆதி காலத்தில் செதுக்கப்பட்ட கால பைரவரும் இங்கே இருக்காங்க. அப்படியே மேலே போனால் மேலே முருகன் இருக்கார். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தென்பழனி முருகனா மேலே அமைஞ்சிருக்காரு. இங்கே ஒவ்வொரு கார்த்திகைக்கும் பௌர்ணமிக்கும் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு தாங்க மலை உச்சியில் இருக்குது. எட்டாம் நூற்றாண்டு குடைவரை கோயில், பல்லவர் காலத்தில் கட்டின குடைவரை கோயில். விநாயகர் மலையிலே செதுக்கின விநாயகர், முருகன் மலையிலே செதுக்கியிருக்காங்க, நடராஜர் மலையிலே செதுக்கியிருக்காங்க, சிவகாமி அம்மாள் மலையிலே செதுக்கியிருக்காங்க, ஈஸ்வரவன் ஆவடை மலையிலே செதுக்கியிருக்காங்க. இங்கே குடைவரை கோயிலுக்குள்ளே பிரதோஷத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி கிரிவலம் சுற்றி வருவாங்க. பௌர்ணமியில் நம்ம அமாவாசை அன்னைக்கு இங்கே பூஜை நடக்கும். இந்த 3 இதுலேயும் விசேஷமான பூஜை நடக்கும். டெய்லி 12 மணிக்கு பூஜை நடக்கும். வேறு கல்வெட்டு நிறையா இருக்குது. அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் கட்டின கல்வெட்டுகள் அந்த மண்டபத்தில் நிறையா இருக்குது. அந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் உடனே கொடுக்குது இந்த ஐயா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறாங்க. குழந்தை வரம் கொடுக்குறவங்க தயிர், நம்ம பிரதோஷத்துக்கு வரவங்க தயிர் வாங்கிட்டு வராங்க. குழந்தை இல்லாதவங்க தயிர் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ண ஒரு 3 வாரத்தில் குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அபிப்பிராயம் இங்கே இருக்குது. டெய்லி அன்னதானம் பக்தர்கள் கொடுக்குறத வச்சு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லி அன்னதானம் 12 மணி பூசை முடிஞ்சவுடனே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா மரகதவள்ளி அம்மன் இருக்காங்க. அதனால் அற்புதம் செஞ்சு அந்த அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாங்க. அது பக்கத்தில் நவக்கிரகம், காலபைரவர், அடுத்து மேலே தென்பழனி முருகன் இருக்கார். தென்பழனி முருகன். இங்கே பௌர்ணமி நாளில் கிரிவல பாதை இருக்குது. கிரிவல பாதை முன்னாள் கலெக்டர் ஜெயசீலன் அவர்கள் இங்கே மனு கொடுத்து அதை உடனே நிறைவேற்றி கொடுத்தாரு. நிறைவேற்றி கொடுத்து பக்தர்கள் இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் கிரிவல பாதை டெய்லி பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி வர்றாங்க. இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அவர் குமரகுரு ஐயா அவங்க ஒரு 50 காலத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து இங்கேயே ஜீவ சமாதி ஆகியிருக்காரு.